بسم الله الرحمن الرحيم. என்னை கவர்ந்த இஸ்லாம் என்கிற தலைப்பில் முதலில் ராசிகா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணிகளை நானும் ஒருத்திங்க. அதாவது எனக்கு இந்த இஸ்லாம் என் நண்பர் மூலியமா தாங்க எனக்கு கிடைச்சது. நான் முன்பு இந்து சமயத்துல தான் இருந்தேன். பல கடவுளை வணங்குறதான் இருந்துட்டு இருந்தேன். எங்க அம்மாவுக்காக ஒரு கடவுளையும், எங்க அப்பாவுக்காக ஒரு கடவுளையும், அண்ணனுக்காக ஒரு கடவுள்னு சொல்லிட்டு எது கடவுள்னே தெரியாத சூழல வணங்கிட்டு இருந்தேன். ஆனா நம்மளெல்லாம் மீறி ஒரு சக்தியா இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். அந்த சக்தி என்னங்கிற தேடல் தாங்க எனக்குள்ளார இருந்துட்டே இருந்துச்சு. அப்பதான் என் நண்பரை பார்த்து நான் பேசிட்டு இருக்கும்போது என்னங்க கடவுள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமா பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரே, கடவுளுங்கிற ஒரே ஒருத்தன் தான், அவன் 7 வானங்களுக்கு அதிபதியா இருக்கான், அர்ஷிங்கிற சாசனத்துல அமர்ந்திருக்கான், நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்குமே பொறுப்பாளனா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, எனக்கு இந்த குர்ஆன் வேதத்தை கொடுத்து இதை நீங்க படிங்க, உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்குமே இதுல பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க அந்த குர்ஆனை படிக்க ஆரம்பிச்சேன். அதுல இறைவன் சொல்லி காமிக்கிறான், வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான், பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான், அவனுக்கு உங்களை இன்றி பொறுப்பாளரோ பரிந்துரைப்பரோ இல்லை, சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு 32வது அத்தியாயத்தை 4வது வசனமாக இறைவன் சொல்றாங்க. அதாவது சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறான். நான் அப்பதான் சிந்திக்கவே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். இவ்வளவு நாள் நம்ம சிந்திக்காம இருந்துட்டோமே, அப்ப கடவுளுங்கிறவன் நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பாளனா இருக்கான், நம்மள ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வாட்ச் பண்ணிதான் இருக்கான், அப்ப நம்ம மறுமை நாள்ல போய் அவனுக்கு பதில் சொல்வரா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்தேங்க. அது மட்டும் இல்லைங்க, உணர்ந்தது மட்டும் இல்லாம நான் இருந்த இந்து சமுதாயத்துக்கும் முற்றிலும் மாறுபட்ட இந்த இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி நான் இந்து சமயத்துல இருக்கும்போது கோயிலுக்கு போவேன். அங்க வணக்க வழிபாடுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா, மனுஷனே ஆட்சி நடத்துற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. சாதாரண கோயிலுக்கு போனா அங்க குறுக்கள் தான் அந்த கற்பகரைக்குள்ளார போகணும், நாமெல்லாம் அதை பின்தொடர்ந்து வழிபடணும் அப்படிங்கிற நிலையை பார்த்தேன். அது மட்டும் இல்லைங்க, சாதாரண கட்டண அடிப்படையில முறையில தான் அதுல இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு போனோம்னு வச்சுங்களேன், கிட்ட இருந்து தெய்வத்தை வழிபடலாம். அப்ப பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்கு வீண் விரயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து வணங்குற நிலையை தான் பார்த்தேன். அங்க அந்த தூரத்துல இருந்து வணங்குறவங்க கிட்ட இருக்கிறவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுங்களா, ஒரு லுக்கு விடும் போது இவங்க என்னமோ உயர்ந்தவங்க மாதிரியும் இவங்க என்னமோ தாழ்ந்தவங்க மாதிரியும் அப்படி இருக்கும். அப்ப நான் யோசிச்சது உண்டு, இந்த அளவுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி வேறுபாடு அளவு இருக்குது, உண்மையான கடவுளுங்கிறவன் இருந்தா இந்த நிலையெல்லாம் இருக்குமா அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுல இருந்து மாறுபட்ட இந்த இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த இஸ்லாம் மார்க்கமானது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த மதத்திலும் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி சமத்துவநிலையை பேணுற மார்க்கமா தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் எனக்கு கிடைச்சதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லைங்க, இந்த இஸ்லாம் எப்படி எனக்கு இருக்குதுன்னா, எவ்வளவுதான் ஒருத்தன் பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, சாதாரண நிலையில வேணா ஒரு ஏழையை அவன் உதாசீனப்படுத்தலாம். ஆனா வழக்க வழிபாடுன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு பின்தொடர்ந்த நிலை என்ன ரொம்ப இஸ்லாத்துல கவர்ந்துச்சுங்க. அதுல இது கூட யார் செய்யறான்னு கேட்டா, இறைவனே நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அதாவது தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ருக்கு செய்தவரிடம் நீங்களும் ருக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இது ஒரு மனிதனே சொல்லல, இறைவனே நம்மளுக்கு விதித்த கட்டளைங்கும் போது இவன் தான் உண்மையான கடவுளா இருக்க முடியும் அப்படிங்கறத நான் உணர்ந்தேங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயம் ரொம்ப கவர்ந்துச்சுங்க. இது மட்டும் இல்லைங்க, நான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஜாக்கஸ் ஜோல்டா என்ற கடலியல் ஆய்வாளர் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சதா, அதாவது 2 கடல்கள் சங்கமமாகிற இடத்துல ஒரு தடுப்பு இருக்கு, ஒரு பக்கம் உப்பு தன்மையா இருக்கு, ஒரு பக்கம் சுவைத்தன்மையா இருக்கு, அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு வார திரை இருக்கு, தடுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சத கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துனுங்க. இந்த அளவுக்கு மனிதன் கண்டுபிடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வியப்படைந்தேன். ஆனா நான் அந்த குர்ஆனை படிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைவன் சொன்னதான் இன்னைக்கு மனிதனா நம்ம ஒவ்வொரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கறத உணர்ந்தங்க. இறைவன் என்ன சொல்லி காமிட்டான்னு கேட்டீங்கன்னா, அவனே 2 கடல்களையும் ஒன்று சேர்க்கிறான், இது மதுரமாகவும் தாகம் தீர்ப்பதாகவும் உள்ளது, இது உப்பாகவும் சுவையாகவும் உள்ளது, அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு திரையையும் வலுவான தடுப்பையும் அவன் ஏற்படுத்தியுள்ளான்னு சொல்லிட்டு 25வது அத்தியாயத்தில் 53வது வசனமாக இறைவன் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயம் ரொம்ப இஸ்லாத்துல கவர்ந்துச்சுங்க. இது மட்டும் இல்லைங்க, நான் இஸ்லாத்துக்கு ஏற்கிறதுக்கு முன்னாடி என் நண்பர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க இது மாதிரி ஆடையெல்லாம் அணிஞ்சிட்டு இருக்கீங்களே, கல்ச்சர் நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல, இதனால யார் பாதிக்கப்படுறதுன்னு கேட்டா, ஒரு ஆண்கள் தான் வழிகேட்டுக்கு போறதுக்கு காரணமா இருக்கிறதே உங்களுடைய ஆடைகள் தான் அப்படின்னு சொன்னாங்க.
அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணால தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் அழகு பொருளா இருக்கணுமே தவிர மற்ற ஆடவர்களுக்கு காட்சி பொருளாகவோ கவர்ச்சி பொருளாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்க. சரி, இது இவர் தான் சொல்றாரா இல்ல நம்மளுக்கு இறைவன் சொல்லியிருக்கானா அப்படின்னு பார்த்தேன். இத கூட நம்மள படைச்ச ரப்பில் ஆலமீன் இஸ்லாம் மார்க்கத்துல நம்ம சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, முகமதே, உம்முடைய மனைவியருக்கும் உம்முடைய புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங்க விடுமாறு கூறுவீராக. ஏனெனில் அவர்கள் ஒழுக்கமுடைய பெண்கள் என்று அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமலும் இருப்பதற்கும் இது ஏற்றதே. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு 33வது அத்தியாயத்தில் 59வது இறைவன் சொல்றாங்க. அப்பதான் யோசிச்சேன், இறைவன் சொன்னதான் இன்னைக்கு அந்த நண்பர் எனக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நான் உணர்ந்தேங்க. இறைவன் இந்த சமுதாயத்தை நம்ம ஆண்கள்ட்ட எந்த அளவுக்கு பாதுகாப்பு பெறணும் ஒரு பெண்ணானவ அப்படிங்கிறதுக்காக இந்த பர்தா முறை அமைச்சாங்கிறத நான் உணர்றேங்க. அதாவது நான் முன்னாடி இருந்த ஆடை உடுத்தினதுக்கோ இப்ப நான் அந்த பர்தா அணையறதுக்கு நான் ஒரு டிஃபரெண்டா பாக்குறேங்க. அதாவது என் தாயின் கருவில இருந்து நான் எவ்வாறு பாதுகாப்பு பெற்றனோ அத்தகைய நிலை எனக்கு இன்னைக்கு கொடுக்குதுங்க இந்த ஆடை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பர்தா முறை ரொம்ப இஸ்லாத்துல கவர்ந்துச்சுங்க. இது மட்டும் இல்லைங்க, நான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி என்னோட இந்து சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் இளம் வயதில இழந்துட்டான்னு வச்சுங்க, இளம் வயதில தன்னுடைய கணவனை இழந்துட்டான்னு வச்சுங்களேன், அவளுக்கு உடனே மறுமணம் செஞ்சு வைக்க மாட்டாங்க. அவளை புறக்கணிக்கிற சூழலை நான் பார்த்துட்டு இருந்தேன். இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பெண்ணு தாங்க தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம, தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. சாதாரண வீதியில நடந்து போனா முண்டச்சி வந்துட்டா, மூளை வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிற நிலையை நான் அன்னைக்கு பார்த்தேன். அது மட்டும் இல்லைங்க, தன் உணர்வுகளை நாடுகளை கட்டுப்படுத்த முடியாம விபச்சாரங்கிற கொடிய செயலுக்கு கூட போறவளதாங்க பார்த்துட்டேன். இதுக்கெல்லாம் எது காரணமா இருந்துச்சு நான் சிந்திச்சு பார்த்தேன். அப்ப நான் அந்த இந்து சமுதாயம் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறத உணர்ந்தேங்க. அதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட இந்த இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இறைவனே சொல்லியிருக்கான் அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இறைவன் சொல்றான், தமக்கு பிடித்த கணவர்களை அவர்கள் விருப்பப்பட்ட முறையில் நல்ல முறையில் தேர்ந்தெடுத்துக் கொள்வதை தடுக்காதீர்கள். ஏனெனில் அல்லாஹுவையும் அவனது இறுதி நாளை நம்புவோருக்கு இது ஒரு அறிவுரையாகும். இது தூய்மையானது, பரிசுத்தமானது. அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அத்தியாயத்தில் 232வது வசனமாக இறைவன் சொல்றாங்க. அப்ப படைச்ச ரப்புவே பெண்ணானவ இந்த சமுதாயத்துல எத்தனை பாதுகாப்பு பெறணும்னு சொல்றேன். இந்த மார்க்கம் என்ன ரொம்ப இஸ்லாத்துல கவர்ந்துச்சுங்க. இது மட்டும் இல்லங்க, படைச்சதோட இந்த ரப்பு விட்டுல இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். அதாவது சொர்க்கத்துல கிடைக்கிற புதையல் மாதிரி தேட தேட கிடைக்கிற பொக்கிஷமா தாங்க எனக்கு இஸ்லாம் மார்க்கம் கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டும் இல்லங்க, படைச்சதோட இந்த ரப்பு நம்மள விட்டு விடல. அதாவது நன்மை ஏவி தீமையை தடுக்கணுங்கிற விஷயத்த சொல்லி காமிச்சிருக்கான். என்னுடைய நண்பர் எனக்கு அன்னைக்கு எத்தி வச்சதுனால தாங்க எனக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் கிடைச்சது. என்ன மாதிரி எத்தனையோ சகோதர சகோதரிகள் கிடைக்காம இந்த மார்க்கம் தெரியாத நிலையில இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றி வைப்பவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் செயல்பட வேண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இறைவனே சொல்லி காமிக்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்தியதுன இலல் ஹைரி வ யக்மருன பில் மக்ரூஃபி வ யன்ஹூன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிகூன். அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுத்து நேர்வழி நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும், அவர்களே வெற்றி பெற்றோம்னு சொல்றான். அத்தகைய சமுதாய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தருமே செயல்பட வேண்டுங்க. அதாவது நம்மளுக்கு எத்தி வைக்கிறது மட்டுமே தான் கடமையாக்கப்பட்டிருக்கு. இன்னார் வருவாங்க, இவங்க வரமாட்டாங்க அப்படிங்கறத சொல்லப்படல. ஏன்னா உள்ளங்களை அறிவு இறைவன் மட்டும்தான் அப்படிங்கறத உணர்ந்தவளா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது இறைவன் ஒருத்தருக்கு அந்த இஸ்லாத்தை கொடுக்கணும்னு நினைச்சுட்டா தடுப்பவர் யாருமே கிடையாது. அவன் தடுக்க நினைச்ச விஷயத்த நம்மளால கொடுக்க முடியாதுங்கிறத உணர்ந்து நாம இத்தனை நாளா நமக்கு மற்றவருக்கு எத்தி வைக்காத நிலையில இருந்து மாறுபட்டு நீங்களும் இருக்க வேண்டும், நானும் இருக்க வேண்டும் என்ற எல்லாரும் அல்ல அல்லாஹ்வை பிரார்த்திவலாய் உங்களிடம் இருந்து விடைபெற்றுகிறேன். வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாநாட்டை பற்றி இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை விட வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய நாங்கள் ஐக்கிய அரபு சவுதி, கத்தார், பஹ்ரைன், ஓமான் இது போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் இன்னும் மாநாடு வந்து எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ அரசியல் அமைப்புகள், எத்தனையோ சங்கங்கள், எத்தனையோ விஷயங்கள் நடத்துறாங்க. ஆனா இது போன்று முதல் நடத்தக்கூடிய இந்த மாநாடு ஏக இறைவனுடைய ஏக இறைவன் சொல்லக்கூடிய அதே முறைப்படி நடக்க வேண்டும். 20-25 காலம் இந்த பிரச்சாரம் உச்சகட்டமா இந்த தமிழ்நாட்டில் 30 லட்சம் மக்களும் இந்த மாநாட்டுக்கு அணியணியா வந்தது. அதுல உச்சி வெயில்ல பச்சை குழந்தைகளை கூட தூக்கிட்டு தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய இன்பங்களை பாராம இங்க வந்து பார்த்தா எல்லா அமைப்புகளையும் இந்த மாநாட்டு அமைப்பினர் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க.
சில இயற்கை நில நம்மளால சில படிக்க முடியாத விஷயங்களை தமிழ்லாம் இல்லை, இன்னும் கூட அதை மனசார பொறுத்துட்டாங்க. அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் கூட அவங்க வந்து இருந்து இந்த மாநாட்டை சிறப்பிச்சு இந்த மாநாட்டில் இத்தனை அரங்கங்கள்ல இத்தனை விஷயங்களை அவங்களால முடிஞ்சு கண்காட்சிகளை சொல்லி காட்டக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த மாநாட்டை ஒரு அரங்கத்தை நான் பார்க்கிறேன். நீங்களே பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுல ஏதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் மனசுக்கு வேதனைகள் ஏதாவது இருக்குமானா நிச்சயமா ஒரு அந்த வாழக்கூடிய வளைகுடா அவர்களுக்கு சார்பாக அவர்களுக்கு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த மனம் இருக்கும்படி இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இதை விட சிறப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு தொகுதி மக்களுடைய மாநில நிர்வாகிகள் அவங்களுக்கு பின்தொடர இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் நினைச்சு காட்டுவாங்க. அடுத்தபடியாக என்னை கவர்ந்த இஸ்லாம் தலைப்பில் ஹாரிஸ் அவர்கள் உரை நிறுத்தினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அடைந்து ஒரு 5 ஆண்டு காலங்களே ஆகிறது. அதற்கு முன்னால் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இந்து மத வழிபாடுகளிலே சிலை வழிபாடுகளிலே முழுமையாக மூழ்கியிருப்பவர்களாகவும் அதிலே எனக்கும் அதிகமான ஈடுபாடு உள்ளவனாகவும் நான் திகழ்ந்திருந்தேன். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சென்னைக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர் கடைக்கு பணிபுரிவதற்காக சென்றிருந்தேன். அங்கு சென்று ஒரு 6 நாட்களுக்கு பிறகு தீபாவளி பண்டிகை வருகிறது. அந்த நேரத்தில் நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமிய சகோதரர்கிட்ட நான் கேட்கிறேன், கடை முதலாளிகிட்ட. அவர் நான் விட மாட்டேன்ப்பா, 6 நாள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை மறுத்துட்டாரு. அங்க அந்த பண்டிகை கொண்டாடுற ஒவ்வொரு சகோதரியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தம் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் வராரு, ஆறுதல் சொல்வாருன்னு பார்த்தேன். அந்த நேரத்தில் என்ன இருக்கிறாருன்னா, ஏன்பா இந்த மாதிரி கடவுள் நீங்க கொள்ளையை கும்பிடுறீங்களே, கடவுளுக்கு மேல அந்த நீங்க வணங்கும் தெய்வத்து மேல அதிகமான பற்று வச்சிருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்கிறாரு. ஆமா, நான் அதிகமான பிரியம் வச்சிருக்கோம்னா நான் இருக்கேன் அப்படி நான் சொல்லும் போது அங்க என்ன கேட்கிறாருன்னா, பட்டாசு வெடிக்கிறீங்க இல்ல, அதுல வந்து உங்கள் கடவுள் உருவப்பட இருக்கே அந்த சரஸ்வதி பட்டாசுன்னு ஒரு கொளுத்துறீங்க, அதுல முழுக்க முழுக்க உங்கள் கடவுளின் உருவப்படம் தான் இருக்கு, அதை வச்சு சிதறடிக்கிறீங்களே, இதெல்லாம் சரியான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கிறாரு. கேட்ட உடனே என்ன இந்த மாதிரி நம்ம கேட்டாருன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு திகில் எழும்புச்சு. கடவுளை நம்ம வணங்குறோம், அதை நம்மளே வெடிக்கிறோம், இதை நம்ம கிட்ட கேட்கிறாரு, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அது முடிஞ்ச உடனேவும் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் என்னுடைய தந்தை சபரிமலைக்கு வருஷம் மாலை போடுவாரு. அந்த 15 நாளுக்கு அப்புறம் அவர் ஊர்ல மாலை போட்ட விஷயத்த எனக்கு தொலைபேசியில் சொல்றாரு. வருஷம் நானும் அந்த சபரிமலைக்கு போகக்கூடியவனா இருந்தேன். போகிற நேரத்தில் நானும் இந்த மாதிரி இறுதியில நான் ஊருக்கு போறேன், நானும் அந்த கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தொலைபேசியில என்னோட தந்தைகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். பேசும்போது அது கடை முதலாளி கேட்கிறாரு. கேட்டுட்டு என்னை தனியா பேசி முடிச்ச பிறகு என்னை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன்பா என்ன உன்னோட அப்பா கிட்ட நீ பேசிக்கிட்டே ஏதோ கோயிலுக்கு போற விஷயமா என்னன்னு என்கிட்ட கேட்கிறாரு. கேட்கும் போது நான் சொல்றேன், என்னுடைய தந்தை சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு, நானும் அதுக்கு வருஷம் போவேன், அதுக்கு போறதுனால என்னோட தந்தை அந்த மாதம் முழுக்க சுத்தமாகவும் அவர் செய்யற தவறுல இருந்தும் விலகி இருப்பாரு அப்படின்னு நான் சொல்றேன். சொன்னோனேவும் அவர் கடையில ஒரு புத்தகம் இருந்தது, ஐயப்பன் இருக்காரா, அவரோட வாழ்க்கையை வர்றாரு தொகுப்பு புத்தகம் இருந்தது, அதை எடுத்து என்கிட்ட படிக்க கொடுத்துட்டு போறாரு. அதை நான் படிச்சு பார்க்கிறேன். படிச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க அந்த ஐயப்பன் பிறந்த விதத்தையும் அவர் வாழ்க்கை வரலாறையும் தவறான முறையிலேயே அதுல போட்டிருந்தது. அதை படிச்சு பார்த்தோடனே என்னுடைய கடை முதலாளி மேல என்னோட அதிகமான கோபத்தை நான் காட்டணும்னு எதிர்பார்த்திருந்தேன். அவர் அந்த நேரத்தில் இல்ல. அவர் வந்தோடனே கேட்கிறேன், ஏனே எங்கள் கடவுளை இந்த மாதிரி அசிங்கமாகவும் கேவலமாகவும் இந்த புத்தகத்தில் எழுதிருக்கீங்களே, இதெல்லாம் எங்களை வெறுப்பேற்றுற மாதிரியும் எங்களை வந்து மனச்சங்கடம் செய்யற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இதை நாங்க எழுதலப்பா, நீங்க இறை வேதனை எதை சொல்றீங்களோ அந்த வேத புத்தகத்தெல்லாம் எழுதப்பட்டிருந்தது, அதை தான் நாங்க இந்த மாதிரி எழுதி உங்கள் மத்தியில ஒரு கேள்வியா நாங்க கேட்கிறோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. இந்த மாதிரிலாம் கடவுள் வந்து
பிறக்கலாமான்னு கேட்கும்போது, கடவுள் இந்த மாதிரி இருக்கலாமா கேட்கும்போது அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நம்ம மதத்தை இந்த மாதிரி குத்தி காட்டுறாரு, இவர்கள் மார்க்கத்திலையும் ஏதாவது தவறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தவறு கண்டுபிடிப்பதற்காக கடையில் வைத்திருக்கப்பட்டிருந்த குர்ஆனை எடுத்து படிக்கிறேன். எதுக்காக படிக்கிறேன்னா, அவங்களையும் விமர்சனம் செய்யணும், அவங்க கிட்ட அந்த குர்ஆன்ல ஏதாவது தப்பு இருக்கும், அந்த தப்பை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் படிக்கிறேன். படிக்கும்போது 40வது அத்தியாயம் 11வது வசனத்துல காலு ரப்பனா அமத்த நஸ்னத்தைனி வாகியைத்த நஸ்னத்தைனி பகத ரப்பனா பிதுனூபினா பகலீலா குருஜி மின் சபில் என்ற வசனத்தை நான் படிக்கிறேன். எங்கள் இறைவா, எங்களை 2 முறை மரணிக்க செய்தாய், 2 முறை உயிர்ப்பித்தாய், எங்கள் குற்றங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், தப்பிக்க வழி ஏதும் உள்ளதா என்ற வசனத்தை படிச்சோனே எனக்குள்ள பெரிய ஒரு கேள்வி எழும்புது. மனுஷனுக்கு 2 பிறப்புன்றாங்களே, 2 பிறப்பு இறப்புன்றாங்களே, மனுஷனுக்கு ஒரு பிறப்பும் ஒரு இறப்பும் தானே இருக்கு, இதுல என்ன முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சோனே என்னோட கதை முதலாளி வந்தோடனே அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி முரண்பாடான கருத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் பிறப்பதற்கு முன்னால் தன் தாயின் கருவறையில் இருப்பதற்கு முன்னாலேயே ஒரு இறந்த சூழ்நிலையில தான் இருக்கான். அது ஒரு இறப்பாகவும், மனுஷன் பிறந்த பிறகு இறக்கிறான், இறந்த பிறகு மறு வாழ்க்கை, அதாவது மறுமை நாள் என்று ஒன்று உள்ளது, அதைத்தான் இன்னொரு பிறப்பு என்று சொல்றோம். இத ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதனால் எழுதப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சிந்திக்க சொல்றாரு. சொன்னோடனே அதனால் எனக்கு சரியான முறையில் விளங்காத பட்சத்தில் திரும்ப நான் என்ன செய்யறேன், திரும்ப புரட்ட பாக்குறேன், அந்த புரட்டி பாக்குறேன் திருக்குறான பட்டி பார்க்கும்போது 55வது அத்தியாயம் 11வது வசனத்துல ரப்புல் மஸ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன், அவன் 2 கிழக்கு திசைகளுக்கும் இறைவன், 2 மேற்கு திசைகளுக்கும் இறைவன் என்ற வசனத்தை நான் படிச்சு பார்க்கிறேன். அதுல அவன் 2 கிழக்குக்கும் இறைவன், 2 மேற்குக்கும் இறைவன் அந்த வசனத்தை படிச்சு பார்க்கும். அதையே அவர்கிட்ட நான் கேள்வியா கேட்கிறேன். ஏன்னா இதுக்கு உங்களோட விளக்கம் என்னன்னு கேட்கும்போது நமக்கு அவர்களுக்கு அது மேற்காக ஆகிறது. இதைத்தான் 2 கிழக்கு திசைகளுக்கும் இறைவன், 2 மேற்கு திசைகளுக்கும் இறைவன் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்வி அறிவும் இல்லாத, எந்த ஒரு படிப்பும் இல்லாத, விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா இதுதான் எங்களுடைய இறைவேதம் அப்படின்னு சொல்லிட்டு என்று சொல்றாரு. சொன்னோடனே திரும்பவும் படிக்கிறேன். படிக்கும்போது தெளிவான ஏதாவது சான்று கிடைக்குதான் பார்க்கும்போது கிடைக்குது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் மிகப்பெரியவன், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரும் பெறவும் இல்லை, அவனுக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற வசனத்தை படிச்சு பார்க்கும்போது எனக்குள்ள முழுமையான தெளிவு பிறக்குது. கடவுள் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும், அவன் யாரையும் பெற்றிருக்க முடியாது, அவன் யாராலும் பெறப்பட்டிருக்கவும் இருக்க முடியாது, அவனுக்கு நிகரா இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது என்ற வசனத்தை பார்த்தவனேவும் இந்த இஸ்லாத்தை நான் முழுமையா ஏத்துக்கிட்ட பிறகு என்னுடைய கடை முதலாளி அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்க்கிறேன். கடை வியாபாரத்தில் சரியான அளவுலையும் எடையிலையும் மோசடி செய்யாம சரியான முறையில வியாபாரம் செய்யறது, அவங்க வீட்டுல என்னைய தன்னோட சகோதரன் போல பாத்துக்கிறது, எந்த ஒரு வேற்றுமை இல்லாம அவர்களுடைய மற்ற நண்பர்களிட்டையும் பழகிறது, சரியான முறையில் பழகுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிபடி, அதாவது இறை தூதர், அவர் தான் இறுதி இறை தூதர், அவர் காட்டிய வழிபடி நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே நான் முழுமையை ஏற்றுக்கிட்டு அந்த கல்வியை நானும் கற்பதற்காக கற்றுக்கொண்டேன். வீட்டில் போய் சொல்றேன், நம்ம முற்று வெற்றி பெற்றோமே, வெற்றி பெற்றதுக்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோமே, நம்ம வீட்டிலையும் ஏற்றுக்கணும்ன்றதுக்காக வீட்டுல போய் சொல்றேன், அம்மா நம்ம இதுவரையும் வணங்கிக்கிட்டு இருந்ததெல்லாம் படைக்கப்பட்டவை, மனிதனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம கடவுள் சொல்லிட்டு வணங்கிட்டு இருக்கோம், அது முழுக்க முழுக்க தவறான ஒரு இது. அந்த வழியை விட்டு நம்ம நீங்கி இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டுமே நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் தவறான ஒரு மார்க்கம்பா, அது பக்கம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அதனால் இப்ப கூட நான்
சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எங்க வீட்டுல. ஆனா அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்காக இந்த இஸ்லாத்தின் பக்கம் இணைஞ்சனோ அவங்களும் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தினசரி இறைவனிடத்துல பிரார்த்தித்தவனா இருக்கேன். எனக்காக நீங்களும் துவா செய்து என்னுடைய குடும்பத்தார் இந்த நேரான இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வர அந்த ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாகிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒளி விளக்குன்னு சொல்றாங்க. ஒளி விளக்கு அல்லது விடிவெளின்னு சொல்றாங்க. காரணம் மக்கள் மத்தியில் இருக்கிற மூட நம்பிக்கைகள். அது மட்டும் இல்லாம இஸ்லாத்தின் பேரால் மருந்தி கிடைக்கிற அந்த வட்டி வரதட்சணை இன்னும் ஏராளமான உடைமைகள் நடக்கின்ற காரணத்தினால் இது போன்ற மாநாடுகள் தேவை என நான் கருதுகிறேன். மூட நம்பிக்கைகள் மூழ்கி இருக்கும் முஸ்லிம் மக்களை அதிலிருந்து விடுபட வேண்டும், விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும். இந்த மாநாட்டை நாம் அதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றொன்று, இந்த வட்டி வரதட்சணை இது போன்ற வன் கொடுமைகள் ஒழியப்பட வேண்டும். அதற்காக இந்த மாநாடுகள் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தெளிவு பெற வேண்டும். நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் வெவ்வேறு இந்த மாநாடுகள் நடைபெற வேண்டும். இதன் மூலம் ஏராளமான குறிப்பாக நமது இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இங்க வந்திருக்கிற எல்லோருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 10 வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஆரிய வைசிய குடும்பம் சொல்லுவாங்க, அதாவது கோம்டி செட்டியார். அவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா, முஸ்லீம் வீட்டுக்குள்ளாரையும் கிறிஸ்டின் வீட்டுக்குள்ள போனா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். அந்த அளவுக்கு எங்க வீட்டுல கட்டுப்பாடா வச்சிருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால 10 வருஷங்களுக்கு முன்னாடி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். அந்த இஸ்லாத்தை ஏற்றடைய நோக்கம் தீண்டத்தகாதவள் கிடையாது, பணம் வேணும் வசதி வேணுங்கிறது கிடையாது, திருமணம் செய்யணும் என்கின்ற நோக்கமும் கிடையாது. அந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நேரத்துல நான் பியூட்டிஷியன் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது பெண் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். மாசம் 10,000 15,000 சம்பாதிப்பேன். இன்னைக்கு சவுதிக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஆண்களுக்கு முடி கிடைக்காது, 10 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது பாருங்க. ஆனா அந்த நேரத்தில் எனக்கு குழந்தைங்க கிடையாதுன்னு சொல்லி நிறைய கோயில்களுக்கு போவேன். ஸ்ரீசைலம், பெனுகுண்டா, காலஸ்ரீ, அகோபிலம், என் கோயில்ல அக்னி சக்தி எல்லாம் நான் எடுத்திருக்கிறேன். அப்ப நான் ஒரு மளிகை கடையிலையும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப ஒரு சகோதரர் எனக்கு எடுத்து சொல்லுவாரு. அப்ப நான் அந்த சகோதரர்கிட்ட சண்டை போடுவேன். என்னன்னு, உனக்கு ஒரு சாமி தான், எனக்கு நிறைய சாமி இருக்குது அப்படின்னு சண்டை போடுவேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சகோதரர் எனக்கு நிறைய நான் சந்தேகத்தை கேட்பேன். வேணுன்ட்டு ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம், ஏதாவது ஒண்ணு தப்பு சொல்லலானே நினைப்பேன். அப்ப அல்ஜனத் ஆசிரியராக பிஜே அண்ணா இருந்தாரு. அவன் புக்கை வாங்கிட்டு தந்த உடனே முதல்ல கேள்வி பதில் தான் படிப்பேன். நான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேனோ அந்த கேள்வி பதில் அப்படியே இருக்கும், எதையுமே மறுப்பு பேச முடியாது. ஆனாலும் ஒரு இந்து சமுதாயத்துல இருந்துட்டு எப்படி நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கிறது, குடும்பத்துக்கு மூத்த பொண்ணா நான் இருக்கேன் அப்படின்னு பல முறையில பிஜே அண்ணனுக்கு லெட்டர் எழுதுவேன், அவரு நிறைய எழுதுவாங்க. அப்பெல்லாம் நான் சிந்திச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் சுமையார் அலியல்லாவுடைய ஸ்டோரியை நான் படிச்சேன். அதை படிக்கும் பொழுது அவங்க கணவரை ஒட்டகத்துல காலை கட்டி கொள்றாங்க, அந்த அம்மாவையும் பல சித்திரவதை செய்றாங்க. அப்பவும் அவங்க ஓரிரை கொள்கையில தானே உறுதியா இருக்காங்க. அப்ப இதுல ஏதாவது இல்லாம இவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்களான்னு நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னா எந்த ஒரு இடத்துக்கும் போகல. கடையில வேலை செய்யக்கூடிய நேரத்திலேயே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமாவை சொல்லி ஏத்துக்கிட்டேன். அப்ப எங்க குடும்பத்துல யாருக்குமே தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு சொன்னா எந்த ஒரு இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாம் சொல்லுவாங்க, ஒளி செஞ்சையா, குளிச்சுட்டு வந்தையா, காதுல பாங்கு சொன்னாங்களா, இகாமத் சொன்னாங்களான்னு கேட்பாங்க. நின்னிடத்துல இருந்தே நான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். அதற்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாம் பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. நான் வேலை விட்டு வந்தோடனே எங்க அம்மா கேட்பாங்க, என்ன நீ தீவிரவாதியான்னு. ஆமாமா, நான் தீவிரவாதி தான். எதுல தீவிரவாதி தெரியுமா? சொர்க்கத்தை பிடிக்கணுங்கிறதுல தீவிரவாதி, இந்த உலகத்துல நன்னடத்தையில வாழணுங்கிறதுல தீவிரவாதியா இருக்கிறேன், வேற எதுவும் கிடையாதுமா அப்படின்பேன். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க,
நான் கிணத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடுவேன். எங்க அப்பா சொல்லுவாரு தூக்க மாட்டிக்குவேன். ஏன்னா எங்க வீட்டுல 3 வருஷமா என்னமோ குழந்தைங்களே இல்லாம ரொம்ப தவம் இருந்து பெத்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்க அம்மா அப்பா சொல்லுவேன், உங்களுக்கு ஆண்டவன் சாகணும்னு விதியில வச்சிருந்தா மவுத் ஆயிக்கோங்க, உங்களுக்கு வேண்டி நான் இஸ்லாத்தை விட்டு வரமாட்டேன்னு. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா, இவங்க மவுத் ஆயிடுவாங்களோ, அதுக்கு காரணம் நான் ஆயிடுவேன்னு. அப்பவும் நினைப்பேன், இவங்க யாரு நமக்கு மறுமை நாள்ல பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அப்பா நான் செத்து போறேங்கிறதுனால நம்ம இஸ்லாத்தை விட்டு வர முடியுமா? இல்ல அம்மா செத்து போறேங்கிறதுனால வர முடியுமா? இல்ல, கிடையாது. நான் அந்த 10,000 15,000 சம்பாதிக்கிறப்ப கூடி ஒரே ஒரு ஹதீஸ் படிச்சேன். ஒட்டுமுடி வைக்கும் பெண்களையும் வைத்துக் கொடுக்கும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். அதை படிச்ச உடனே என் மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. நம்ம கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சாலும் அல்லாஹ் நாடி ஒரே ஒரு நரம்பை இழுத்தா போதும், ஒண்ணுக்குமே எல்லாம் போயிடுவோம் இல்லையா? அப்ப பல பேர் பெண்கள் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஒட்டு முடினா தலையில கட் பண்ண முடிதான் வைக்க கூடாது, நம்ம நூறு தானே வைக்கிறோம், பட்டு நூறு தானே வைக்கல, அதனால செய்யலாம் பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தெளிவான விளக்கம் பீஜனங்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலையே நான் விட்டேன். அல்லாஹ்வோட கிருபையால இப்ப நல்லா இருக்கிறேன், எந்த குறைபாடுகளும் இல்லாம அல்லாஹ்வோட கிருபையால நல்லா இருக்கேன். அப்ப நிறைய நான் சிந்திப்பேன், என்னன்னா நம்ம படித்த இஸ்லாமிற்கும் இங்க நடக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கட்டுகளும் கூட சம்பந்தம் இல்லைங்க. ஒரு அறிஞர் அதான் சொன்னாரு, இஸ்லாம் இஸ் பெஸ்ட், இஸ்லாமியர் இஸ் பெஸ்ட். அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் நடக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வேதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்வழியையும் நம்ம கேட்டு நடக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம பெண்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இதற்கெல்லாம் காரணம் பெண்கள் தெரிந்து கொள்றதில்லை. அவங்களுடைய வேலை என்ன? தினமும் எந்திரிக்கணும், டிஃபன் செய்யணும், சாப்பிடணும், புருஷனுக்கு போட்டு தரணும், பிள்ளைங்களுக்கு போட்டு தரணும், மத்தியானம் சாப்பாடு வைக்கணும், அதுக்கப்புறம் நேரம் கிடைச்சா டிவியை பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய ரொட்டேஷனான வாழ்க்கையை நினைக்கிறோம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் சொல்றான் 9வது அத்தியாயத்துல 71வது வசனத்தை சொல்றான், ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற சகோதரர்கள் ஆவார்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அடிபணிவார்கள், அவன் தூதருக்கும் அடிபணிவார்கள். இத்தகையவருக்கு அல்லாஹ் அதிவிரைவில் அருள் புரிவான். நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியது ஒவ்வொரு ஆண்கள் மேலையும் பெண்கள் மேலையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்திற்கு வரக்கூடிய பெண்களுக்கு முஸ்லிம்களே தான் எதிரியாக இருக்கிறாங்க. நீ இப்ப முஸ்லீமா மாறின, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு முஸ்லிம்கள் இருக்காங்க. யாராவது ஏதாவது சொன்னா அவங்க என்ன கேட்கிறேன்னா, நான் அவங்க கிட்ட கேட்பேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பெண்கள் என்னன்னு, நாங்கெல்லாம் ஆதி காலத்தில் இருந்து செஞ்சுட்டு வர்றோம், இப்ப நீங்க புதுசா மௌலூது ஓதாத, சிறுக்கு வைக்காத, தர்காக்கு போகாதன்னு சொன்னா நாங்க எப்படி கேட்போம்? அப்ப அந்த பெண்மணி கிட்ட நான் கேட்பேன், எங்கம்மா நான் இஸ்லாத்துக்கு வந்தது நல்லதா கெட்டதானே? நீ வந்தது நல்லதும்பாங்க. ஆனா நான் என்னுடைய மூதாதையர்கள் சொன்னதுதான் சரின்னு சொன்னா, கந்த சஷ்டி கவசமும் சுப்ரபாதம் எல்லாம் நான் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியுமா? அதாவது இஸ்லாத்திற்கு வந்தவங்க ஒண்ணு செஞ்சா நல்லதுன்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பரம்பரையாக இருக்கிற எங்க பரம்பரையை விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இத்தனை இருக்கக்கூடிய நேரத்துல நிறைய எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் தான். இத்தனைக்கு மேல என் தாய் மரணிப்பதற்கு முன்பாக கலிமாவை சொல்லிட்டாங்க. அதாவது முஸ்லிம் வீட்டுக்குள்ளாரியே போகாதேன்னு சொல்றவங்க அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. என் தாய் இறந்தப்ப நான் துக்கப்பட்டேன், ஆனாலும் அவங்க இஸ்லாத்தை ஏத்துட்டாங்களே சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். அந்த அளவுக்கு இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தான். ஆனா இஸ்லாத்தில் இருக்கிறவர்கள் தான் அதை மிகவும் கடுமையாக ஆக்குறாங்க. இதுவரைக்கெல்லாம் நம்ம எப்படி நடந்திருந்தாலும் சரி, இனிமேல் நாம் ஒவ்வொருவரும் உண்மையான முஸ்லிம்களாக நடந்து நம்மளை பார்த்து 10 பேர் இஸ்லாத்துக்கு வரணும். ஒரு ஆள் ஒருத்தரை கொண்டு வந்தா போதும். அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நான் தாவா பண்ணி 52 பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் கலிமா சொல்லி தந்திருக்கேன். நிறைய பேர்த்தையும் இப்ப நான் சந்திப்பேன். எல்லாரும் அல்லாஹ்வோட கிருபையால நல்ல ஈடுபாடாக இருக்காங்க. அது மாதிரி நம்ம எல்லாரும்
வாள் எடுத்து சண்டை போட வேண்டியதில்லை, போரிட வேண்டியதில்லை. நம்ம இஸ்லாத்தின் அடிப்படையில நடந்தாலே நம்மளை பார்த்து எல்லா மக்களும் இஸ்லாத்தின் பால் வருவாங்க. அதனால சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் மூமினாகவே வாழ்ந்து பிறருக்கு முன்னுதாரணமாக இருந்து மூமினாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிருதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். எங்க பையன்கள தௌஹீத் ஜமாத்ல இருந்து நாங்களும் தௌஹீத்ல தான் இருக்கிறோம். இந்த ஜமாத் மூலமா நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தது இந்த வருஷம். இது அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமா கூட்டம் வந்தனால அவங்களால சமாளிக்க முடியல. எல்லாருமே அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க. அவங்கள மன்னிக்கிறேன். ஏன்னா அவங்க இவ்வளவு தூரத்துக்கு எதிர்பார்க்கல. நல்லவங்களா முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க இது பண்ணாங்க. ஆனா ஒன்னும் குறையில்ல, கல்வி பிரச்சனை வந்து மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்து கோபி என்ற பெயரில் இருந்து இப்பொழுது தாயாக இருக்கின்ற சல்மான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினேன். அப்படி தழுவதற்கு முன்னால் செட்டியார் என்ற அந்த ஜாதியிலே கடவுளை அதிகமாக வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்தேன். எந்த அளவுக்கு என்றால், அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் கோயில் போன்ற எல்லா கோயில்களுக்கும் சென்றிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்கி இருக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தோடு செல்லுகின்ற பொழுது. அதே போல மாவிளக்கு என்று சொல்வார்கள். அது மாதிரி வயிற்றுல வலி வந்துட்டா மாவிளக்கு போட்டு அதை உட்கார்ந்து நேராக அந்த கடவுளுக்கு நேராக உட்கார்ந்து கொண்டு அதை என்னுடைய வயிற்றில வைத்து என்னுடைய தாயார் நேர்ச்சை செய்வார்கள். இந்த அளவுக்கு அந்த வணக்க வழிபாட்டில் இருந்தேன். இன்னும் சொல்ல போனால், என்னுடைய வீட்டுக்குள்ளே காலையில் எழுந்தவுடன் குளித்த பிறகு நெத்தியில பட்டையை போட்டுக்கத்தான் அப்புறம் தான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு அந்த கடவுள் நம்பிக்கையிலே ஊறி போய் என்னை வளர்த்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த என்னை ஒரு பாய் கடையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அல்லாஹ் நாடிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையை திருப்பி போடுகிறான். அந்த பாய் கடையில் இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கடையில் இருக்கக்கூடிய முதலாளிகள், அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை போன்ற தாய்மார்கள் காட்டிய அரவணைப்பு, என் மீது காட்டிய அந்த அன்பு, அதுவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல அங்கே அந்த கடையில வேலை செய்யக்கூடிய நபர்கள் கடவுள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அந்த கடவுள்களுக்கு எந்த விதமான இலக்கணமும் இல்லையே என்ற வகையில் பல்வேறு விதமான நியாயமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். பக்கத்திலேயே கோயில் இருக்கு, தினந்தோறும் போயிட்டு வருவேன். பாய் கடையில பொட்டு வச்சுக்கிட்டு பட்டையை போட்டு நிக்கிறது நான் தான். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். என்ன மாதிரி கருத்தை சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் வணங்கி கொண்டு இருக்கிறீர்களே, அந்த சிலைகளுக்கு ஏதாவது சக்தி உண்டா? அவர்களை பார்ப்பதற்கு அதற்கு கண்கள் இருக்கின்றனவா? பிடிப்பதற்கு கைகள் இருக்கின்றனவா? கேட்பதற்கு காதுகள் இருக்கின்றனவா? இப்படிப்பட்ட அந்த கேள்விகளை வைக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கடவுள்களை நீ வணங்குறீர்களே, அந்த கடவுளிடமிருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அந்த கடவுள் அதை தடுக்கிறதா என்ற கேள்வி கடவுளை பற்றிய புதிய இலக்கணத்தை அந்த இடத்திலே, அந்த வயதிலே என்னை சிந்திக்க வைத்தது. அந்த வயசு சின்ன வயசு தானே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனா தான் இருப்போம்.
அப்ப சிந்திக்க வைத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயமா தெரிஞ்சுக்க குரானை படிப்போமேன்னு சொல்லி குரானை எடுத்து என்ன செய்தோம், படிக்க ஆரம்பித்தோம். அதற்கு ஏகப்பட்ட சர்ச்சை. கோபி எப்படி குரானை தொடலாம் கேள்வி. அவங்களுக்குள்ளே சுன்ன ஜமாத் மக்கள் இருக்கிறதுனால எப்படி அவர் குரானை தொடலாம் அப்படின்னு ஒரு சர்ச்சை. அதுலயே அந்த காலகட்டத்திலே தௌஹீத்வாதியா இருந்தா அதெல்லாம் தொடலாம், அங்கெல்லாம் சுத்தமா தான் இருப்பார், சர்டிபிகேட் நமக்கு கொடுத்தாங்க. அதனால குரானை எடுத்து உலகிற நேரத்தில் எடுத்து படிக்கிறோம். 2-3 நாள்ல குரானை படிச்சுட்டேன். அப்ப இருந்த குரானை அந்த ஆர்வத்தில் படிச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் அந்த குரானில் இருக்கக்கூடிய அந்த கொள்கை என்பது உள்ளத்திலே கொஞ்சம் அப்படியே லேசா ஈர்த்தது, உடனே இருக்கல. அதுக்கப்புறம் கண்கூடாக நான் வணங்கி கொண்டிருந்த அந்த பழைய கொள்கையில, ஜாகிலியா கொள்கையில அந்த கடவுள்கள் படைக்கப்படுகின்றனர் என்பதை என்னுடைய கண்பூர்வமா பார்க்க. எப்போ தைப்பூசம் என்று சொல்லுவார்கள். அந்த தைப்பூச நாளிலே எங்களுடைய குலதெய்வம் ஒன்று இருக்கும். அதாவது நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த குலதெய்வத்தில் என்ன செய்வாங்க, தேடி போய் வணங்குவார்கள். அந்த நாளில எங்க அப்பா அம்மா சொந்த பந்தம்லாம் நேரம் போய் போறோம். குலதெய்வம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன், ரொம்ப பழசு. கோயில் பார்த்தா அஸ்திவாரத்தோட நிக்குது. அப்புறம் போனவனே எங்க அம்மா கேட்கறாங்க, எங்க கோயில் எங்க, நான் எங்க அம்மாவை கேட்கறேன். உடனே அவங்க சொல்றாங்க, இது கட்டும் பொழுது முனீஸ்வரன் கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. அது கதைக்கு விளாரமா போக வேண்டாம், நேரம் இல்ல. அப்ப அடிச்சனு சொன்னவன சரின்ட்டேன். பார்த்தா கடவுளே காணும். எல்லா கோயிலையும் சிலைன்னு ஒண்ணு இருக்கும், கடவுள்னு ஒண்ணு இருக்கும். ஆனா எங்க குலதெய்வம் அஸ்திவாரத்தோட நிக்குது, கடவுளை காணும். தேடுறாங்க எங்க அம்மா அப்பாவும், கடவுளை போய் தேடுறாங்க. சுத்தியும் முத்திலும் பாக்குறாங்க. ஒரு கல்லு அதை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. தண்ணிய ஊத்துறாங்க, எண்ணெய ஊத்துறாங்க, மஞ்சத்தூளை போடுறாங்க, பொட்டை வைக்கிறாங்க, பூவை போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கும்பிடன்னு சொல்றாங்க. தூக்கி போட்டுது. அப்புறம் அடுத்த பாயிண்ட், அந்த இடத்துல நமக்கு என்ன தோணுதுன்னா, இவர்களாக ஒரு கடவுளை படைக்கின்றனர், அதை வணங்க சொல்லுகிறார்களே என்ற கேள்வி இஸ்லாத்தின்பால் என்னை திருப்புகிறது. அங்க ஒண்ணு. இன்னொன்னு நாம பார்த்தோம், உலகளாவிய அளவில் இன்றைக்கு பெரும்பான்மையான சமுதாயங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயம், இந்து சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம். இதுல இந்த 3 சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களிலே நல்லவர்களாக பெரும்பான்மையாக எப்படி இருக்கிறாங்க அந்த ஒப்பீட பார்க்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு அதான் தோணுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்து சமுதாயத்தை பார்க்கும் பொழுது அந்த கடவுள் கொள்கை விஷயத்தில் கண்பூர்வமாக அது பொய் என்று தெரிந்ததுக்கு பிறகு அது ரிஜெக்டட், அது வேண்டான்னு விட்டாச்சு. இஸ்லாமிய சமுதாய மக்களை பார்க்கும் பொழுது இந்த பெண்களுடைய பருதா ஒழுக்கம், ஆண்களுடைய நன்னடத்தைகள், இதெல்லாம் ஈர்க்குது. பெரும்பான்மையான மக்கள் சினிமா, விபச்சாரம், நடு ரோட்ல ஓடி ஓடி வெட்டி கொலை, இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்யறது கிடையாது. அநியாயமா அக்கிரமா எந்த காரியத்தையும் முஸ்லிம் சமுதாயம் செய்யறது இல்ல. அப்ப இதுதான் சரியா இருக்கும். அப்ப நான் பார்த்தது என்னன்னா, சமுதாய மக்களை பார்த்தேன் அந்த வயசுல. அப்படி பார்த்து அதுக்கப்புறம் எங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் நமக்கு அரவணைப்பு கொடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு கலிமாவில் நானே செய்யிட்டேன். சொல்லிவிட்டு பள்ளிவாசலுக்கு கூட்டு போங்க அப்பா அப்படின்னா, உங்க அத்தா அம்மாவுக்கு யாரு பதில் சொல்றது, நாங்கெல்லாம் கூட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா தயங்கி 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 பள்ளிவாசலுக்கு மேல படிக்கட்டில் ஏறி உள்ளார போயிட்டேன். சிறுநீர் கழிக்க மட்டும் பள்ளிவாசல் போயிட்டு இருந்தது. மேல ஏறதுக்கு அவ்வளவு பயம். அப்புறம் கஷ்டப்பட்டு மேல ஏறி போயாச்சு. உள்ளார போய் தொழுவுறேன், தொழுது துவா கேட்கிறேன். அந்த வயசுல எல்லாம் நான் இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு மோதினார் வேலை எனக்கு கூடிய பிரார்த்தனையில தெரிஞ்சது கேட்டோம். அப்படி கேட்டவனே அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூலாக்கணும் போல இருக்கு. அந்த துவாவை கபூலாக்கியதனுடைய விளைவு இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லாஹ் பெரியவன். அன்றைக்கு துவா கேட்டதனுடைய அந்த விளைவாக, கேட்டது சின்னதா இருந்தாலும் அல்லாஹ் பெருசா கொடுத்தான். பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த அந்த திறமையை கொடுத்தான். அல்லாஹ் பெரியவன். மாநாட்டுல அதாவது இந்த மாநாடு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்லாம முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்காக, அதாவது ஒரு மனிதனும் வாழ்க்கையில எப்படி வாழணும், உண்மையான வாழ்க்கை என்ன, இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம்,
கடவுள் வந்து ஒரு இதுதான் சொல்லியிருப்பாரு, எப்படி வழி போகணும்னு சொல்லிட்டு. ஒரு வழிதான் இருக்கும், ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். அதை வந்து இங்க தெரிஞ்சுக்கின்னு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து, வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி, வேலை வாய்ப்பு, லைக் திருமணம், எல்லாம் எல்லாம் வாழ்வியல் சட்டங்கள் அனைத்தும் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில பயன்படக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கு. அடுத்து தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய சகோதரிகள் 3 பேரையும் இஸ்லாத்தில் இணைத்து ஐயம்பேட்டை ஊரை மட்டுமல்ல தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த அந்த சுமையா இந்த சகோதரி, அவரை பற்றி அந்த நிகழ்ச்சிகளை எதிர்கொண்ட பாக்கர் அவர்கள் சற்று சொன்னால் நலமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னை கவர்ந்த இஸ்லாம். இந்த தலைப்பின் அடிப்படையில நான் பேசுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் உள்ள மாதிரி இஸ்லாமியர்கள்னாலே ஒரு பயங்கரவாதிங்க, அவங்க தீவிரவாதிகள், இன்னும் ஆடம்பர செலவு அதிகமா பண்ணக்கூடியவர்கள், இன்னும் எவ்வளவோ தவறான எண்ணங்கள் என் மனதில் இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போற வாய்ப்பை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வேலைக்கு போற இடத்துல நான் இஸ்லாமியர்களை சந்திக்கிறேன். எப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள்னா, நான் எந்த அளவுக்கு நான் தவறான எண்ணம் வச்சிருந்தனோ அந்த எண்ணங்களை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அந்த எண்ணங்களை உண்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த இஸ்லாமியர்களோட செயல்பாடுகள் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னு எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. நம்ம இந்து மதம் எவ்வளவோ மேலே அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒவ்வொருத்தவங்களோட நடவடிக்கை இருந்துச்சு. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குரானை என் கையால தொட்டு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குரானை எடுத்து இன்னொரு இடத்துக்கு வைக்கிறேன். இதை பார்த்து சில இஸ்லாமியர்கள், நீ எப்படி இந்த குரானை தொடலாம், இது எங்களுடைய வேதம், நீ உழு பண்ணினியா, களிமா சொன்னியா, இப்படி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்தோன்னே எனக்கு அவங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. எப்படின்னா, நீ இதை எதுக்கு தொட்ட அப்படின்னு அவங்க கேட்ட வார்த்தை, ஏன் இதை தொடக்கூடாது அப்படின்னு என் மனசுல கேள்வி எழுப்புனுச்சு. எடுத்தேன், திருட்டுத்தனமா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பிக்கப்படும் பொழுது இதுல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் பார்த்து, அல்லாஹ் அக்பர், இந்த அளவுக்கு சொல்லப்பட்ட ஒரு உண்மையான வேதமா இருக்கு, இதை எதுக்கு இவங்க மூடி வைக்கிறாங்க அப்படின்னு இதை பற்றி மக்கள்கிட்ட வாதம் பண்ணப்படும் போதுதான் சில உண்மையான இஸ்லாமியர்கள்னால, சில உண்மையான ஏகத்துவவாதிகள்னால, இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் இறைவன்புறத்திலிருந்து வந்த வேதம், இது எளிய மார்க்கம், இதுதான் இஸ்லாம்ங்கிற மார்க்கம், இது உலக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வேதம் அப்படிங்கறத உணர்ந்த பாக்கிறேன். சீரீஸ் பாக்குறோம், புக்ஸுங்க படிக்கிறோம், நிறைய இப்படி படிச்சு இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தெரிஞ்ச இஸ்லாத்தை என்னுடைய குடும்பத்தார்ல இருந்து, என்னுடைய சகோதரிகள்ல இருந்து நான் சந்திக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்குமே இஸ்லாத்தை எத்தி வைக்க ஆரம்பிச்சேன். இப்படி எத்தி வச்சதுக்கு எனக்கு கிடைச்ச பேர் என்ன தெரியுங்களா? எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான், எனக்கு பேய் பிடிச்சிருச்சான், எனக்கு செய்வனம் வச்சுட்டாங்களாம், எனக்கு சூனியம் வச்சுட்டாங்களாம். இப்படி பல வார்த்தைகளால வஞ்சிக்கப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டேன். அப்படி வெறுத்து ஏன் இன்னைக்கு என் தங்கச்சிங்க இஸ்லாத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆனா அவர்களாலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு நமக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில தள்ளப்பட்டது ஒரு காலத்துல இருந்தேன். இப்படி பல பிரச்சனைகள் வந்துச்சு. இப்படி மார்க்கத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் பொழுதே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். மார்க்கத்தை வெளிப்படுத்தாம மறைமுகமா எங்களுக்குள்ளேயே நாங்களாவே மார்க்கத்தை மறைஞ்சு ஒளிஞ்சு தொழுகிறதுல இருந்து, நோன்பு வைக்கிறதுல இருந்து வெளிப்படுத்தாம நாங்க எங்களுக்குள்ளேயே நாங்க விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இருக்கப்படும் பொழுது இதுதான் உண்மையான மார்க்கம் தெரிஞ்சு போச்சு, இதுதான் சத்திய வேதம் தெரிஞ்சு போச்சு. நமக்கு இந்த உலகம் பெருசு கிடையாது, மறுமையில இறைவன் தரானே அந்த பரிசுக்கு தான் நம்ம காத்திருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மார்க்கத்தின் பக்கம் வரணும்னு இஸ்லாத்தை ஏத்துட்டு வந்துட்டோம். இஸ்லாத்தை ஏத்து வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிச்சோன்னு எங்களை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். அந்த அளவுக்கு பல பாக்கறான கூட சொன்னாங்க, இப்ப அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அனுபவிச்சோம். பிரச்சனைகள் அனுபவிக்கப்படும் பொழுது எங்களுடைய ஈமானானது அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கூட குறையல. இந்த அளவுக்கு, அதாவது எங்களை கூப்பிடுறாங்க, எங்க வீட்டுல இருந்து கூப்பிடுறாங்க, இது தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல நீ இருக்காதீங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை இருக்குது இன்னைக்கு. ஏன்? நீங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த உண்மையான மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்ந்திருந்தீங்கன்னா நாங்க என்னைக்கே எங்க குடும்பத்தோட இஸ்லாத்தை தழுவி இருந்திருப்போம். ஆனா நீங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த முழுமையான மார்க்கத்தின் பிரகாரம் வாழலன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த இஸ்லாத்துல கவர்ந்தது எது அப்படின்னா, இந்த நபிமார்கள், அந்த நபிமார்கள் கால மக்கள் வாழ்ந்தாங்களே, அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட வேதனைகள், அவங்க பட்ட இன்னல்கள், இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது எங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு லேசா தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம் அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்தை இந்த இஸ்லாம் எங்களுக்கு தந்துச்சு.
இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க அந்த நபிமார்களுடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம், அந்த ஈமான்ல உறுதி கொஞ்சமாவது குறைஞ்சிச்சு அவங்களுக்கு? கொஞ்சம் கூட குறையல. அந்த ஈமான்ல உறுதிய நாங்களும் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத கடைபிடிச்ச அவஸ்தை இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கான வாய்ப்பை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இஸ்லாத்துல பிடிச்சதே இந்த ஈமான்ல உறுதி தான். அந்த ஈமான்ல உறுதியில சொல்ல போனோம்னா இப்ராஹிம் நபி வரலாறு எடுத்து படிக்கிறேன். இப்ராஹிம் நபி பத்தி இறைவன் ஃபர்ஸ்ட் என்ன குர்ஆன்ல சொல்றான்? இன்னும் இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தல் இல்லாஹி ஹனீஃபா. இப்ராஹிம் ஒரு தனி சமுதாயமா திகழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இன்னொரு இடத்துல வத்தஹதுல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் என்னோட உற்ற தோழனா எடுத்துக்கிட்டேன் அப்படி சொல்லி காமிக்க. ஒரு தனி மனுஷனுக்கு எதுக்கு அந்தஸ்து இந்த அளவுக்கு இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறேன். அப்பதான் அவரை தூக்கி நெருப்புல தூக்கி போடுறாங்க. நெருப்புல தூக்கி போடப்படும் பொழுது அவங்களோட ஈமானானது மலையளவு உயர்ந்துச்சே தவிர அணுவளவு கூட குறையில. அந்த ஈமான்ல உறுதி என்ன கவர்ந்துச்சு. இன்னும் மூசா நபி சமுதாயத்தினர், அவர்களுடைய அந்த மூசா நபி சமுதாயத்தினர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த மூசா நபி சமுதாயத்தினர்ல அந்த பிரோனானவன், ஆட்சி பிடிக்கக்கூடிய பிரோனானவன் மூசா நபி எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்கிற பேர்ல மூசா நபிக்கு எதிராக படைகளை திரட்டி எதிராக போட்டியிட வைக்கிறான். அந்த சூனியக்காரர்கள் மூசா நபி செய்யக்கூடிய அற்புதங்களை கண்கூடா பாக்குறாங்க. இது இறைவன் புறத்திலிருந்து வந்ததா, இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு அவங்க கண்கூடா பாக்குறாங்க. கண்கூடா பார்த்து அந்த பார்த்த மாத்திரத்துல, அந்த பார்த்த கணத்துல இஸ்லாத்தை தழுவுறாங்க. இதுதான் உண்மையான மார்க்கம்னு சொல்லி அந்த பக்கம் திரும்புறாங்க. அவர்களுடைய ஈமான்ல உறுதிங்கிறது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அந்த நாட்டை ஆட்சி புரியக்கூடிய அந்த பிரோனா நான் சொல்றான், என்னை விட்டுட்டு நீங்க அந்த மூசா நபி பக்கம் சாஞ்சிட்டீங்களா, நீங்க உங்களை மாறு கை வாங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சொல்றவன் சொல்றதோட மட்டும் நிக்க மாட்டான், சொல்றவன் செய்யற இடத்துல இருக்கான். அப்படிப்பட்டவன் சொல்றான். அப்படிப்பட்டவன் சொல்லியும் இவர்களோட வார்த்தை என்ன தெரியுமா இருந்துச்சு? உன்னோட தீர்ப்பு இந்த உலகத்துல மட்டும்தான், ஆனா மறுமையில இறைவன் கொடுக்கறானே தீர்ப்பு, அதுக்காக தான் நாங்க பாடுபடுறோம். அந்த பக்கம் நாங்க திரும்பிப்பட்டோம், அந்த படைச்ச ரப்புல் ஆலமீன் பக்கம் நாங்க திரும்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவர்களோட வார்த்தை இருந்துச்சு. நம்மளோட வார்த்தை அந்த மாதிரி இருக்குமா? இன்னைக்கு ஒரு போன்ல ஒரு மிரட்டல் வந்தா கூட பயப்படக்கூட சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இந்த நிலைமை மாற்றப்படணும். இன்னும் எவ்வளவோ பேரு, எவ்வளவோ சஹாபி, இன்னைக்கு என்னோட பேரு சுமையான் நான் வச்சிருக்கேன்னா அந்த சுமையர் அலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, எந்த அளவுக்கு தியாகம் பண்ணாங்க, உயிர் போற தருவாயிலேயே ஈமானை விட்டாங்களா? அந்த ஈமான்ல உறுதியை நான் கடைபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் என்னோட பேரை நான் சுமையான் முதல்ல வச்சனே. இப்படி பல நபிமார்கள், பல சகாபிகள் கஷ்டங்கள் பட்டு, இன்னல்கள் பட்டு, வேதனைகள் பட்டு, அவதிகள் பட்டு 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 தீட்டி தந்த வைரம் தான் இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம். இந்த மார்க்கமானது நம்ம கையில கிடைக்குது. நம்ம என்ன பண்றோம்? ஒரு கோழி எப்படி குப்பைகளை போய் கிளறும் பொழுது வைரமானது அது காலில் மாட்டினுச்சுன்னா அந்த வைரத்தை தள்ளி விட்டுட்டு புழு பூச்சிகளை மட்டும் திங்குமோ, அதே மாதிரி நம்மளும் இந்த இனிய மார்க்கமான இந்த இஸ்லாம்ங்கிறத விட்டுட்டு மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், மூடப்பழக்க வழக்கங்கள் இவைகளை பின்பற்றிட்டு இருக்கோம். இந்த நிலைமை மாற்றப்படணும். இந்த நிலைமை மாற்றப்படணும்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அந்த முழுமையான மார்க்கம், அந்த முழுமையான மார்க்கத்தின் பிரகாரம் வாழணும். இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்ல போய் தான் ஒவ்வொரு நபிமார்களும் கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களை மாதிரி தான் இஸ்லாத்தை ஏத்துவர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா, எப்படி அவர்கள் ஏத்து வந்துட்டு இருக்காங்கன்னா, குர்ஆனை பின்பற்றி அதை படிச்சு அது விடக்கூடிய சவால்கள், சான்றுகளை கண்கூட பார்த்து இது இறைவனோட வேதமா இருந்தாதான் முடியும் சொல்லிட்டு வரக்கூடியவர்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களால வெறுண்டோடக்கூடிய நிலைமை இருக்கு. ஏன் இன்னைக்கு எல்லாரோட மனதில அந்த எண்ணம் இருக்குன்னா, நம்ம முழுமையான மார்க்கத்தை அவங்க முன்னாடி எடுத்து வைக்கல. இதுதான் உண்மை. இதை நீங்க எல்லாரும் மனசுல பதிய வச்சுக்கங்க. என்ன சொல்ல போனா, எங்களுடைய குடும்பத்தினரால வெறுத்து ஒதுக்கப்பட்டு பல பிரச்சனைகளை அனுபவிச்சோம். இன்றளவு நாங்க 6 மாதங்கள் ஆகுது, 6 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இன்றளவுல எங்களுடைய குடும்பத்தாராலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு, எங்க ஊர் மக்களாலையும் நிறைய பேரால வெறுத்து ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறோம். இப்படி இருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஈமானானது குறையும் கூட. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துவா செய்யுங்க. இன்னும் நபிமார்களுடைய இன்னும் சொல்ல போனா பெண்கள் தான் நான் குறிப்பா சொல்லுவேன். இந்த நிலைமை வரதுக்கு காரணம் பெண்களை தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை தான் நரகத்துல அதிகமா பார்த்தேன் அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலையை கண்கூடா பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப 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 வேதனை அளிக்கக்கூடியதா இருக்கு. இந்த நிலைமை மாற்றப்படணும். ஒரு பெண்ணானவ
தீமைகளை உருவாக்குறதுக்கு இருக்கிறவளா இருக்கக்கூடாது, நன்மைகளை உருவாக்குறதுக்கும் தீமைகளை அழிக்கிறதுக்கும் இருக்கிறவளா இருக்கணும். அப்படிப்பட்டவதான் ஒரு பெண். ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் உருவானானா இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டை ஒரு சமுதாய சீர்திருத்தம் உள்ள நாடா கொண்டு வர முடியுங்கிறது உறுதி. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் இந்த உறுதிமொழியை எடுப்போம். நம்ம எடுக்கக்கூடிய உறுதிமொழி அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியா இருக்கக்கூடாது. அந்த அல்லாஹ்வுக்காக, அந்த மறுமை வாழ்வுக்காக நம்ம அந்த அச்சத்தை மனதுல கொண்டு எடுக்கக்கூடிய உறுதிமொழியா இருக்கணும். நம்மளோட உறுதிமொழி இந்த உலக ஆசைக்காக மயங்கிடக்கூடாது. இந்த உலகமானது எந்த அளவுக்கு பாஸ்டா ஓடிட்டு இருக்கு காலங்கிறத கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மறுமைக்காக அஞ்சுக்குங்க. இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, யார் என்னுடைய இறைவன் அல்லாஹ்வேன்னு சொல்லி ஈமான் கொள்றதோட மட்டும் இல்லாம அந்த ஈமான்ல உறுதியோட இருக்காங்களோ அவங்க கிட்ட தத்தனஸ்ஸல் அலைக்கும் மலாயிக்கத்து, மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்லுவார்களாம், அல்லா தஹாஃபு, நீங்கள் அஞ்சாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அபுஷிரு பில் ஜன்னத்தில் இல்லத்தி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுச்சே அந்த நிலையான சொர்க்கம், அந்த நிலையான சொர்க்கம் குறித்து நீங்க மகிழ்ச்சி அடைங்க, அந்த நிலையான சொர்க்கத்தை குறித்து நீங்க நிம்மதி அடைங்க அப்படி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப நம்ம இங்க ஈமானோட இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் கட்டாயம் கிடைக்குன்னு இறைவன் தன்னுடைய திருமறை வாயிலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். அந்த சொர்க்கத்துக்காக நம்ம பாடுபடணும். அந்த சொர்க்கத்துக்காக இந்த உலக வாழ்க்கைய தூசியா வெறுத்து தள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட இறை வசனங்களை நம்பி அதில் ஈமான் கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஈமானில் உறுதி கொண்டு மரணிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். உலக முஸ்லிம்கள் எல்லாம் வந்து கூடுற இந்த மாநாட்டை பத்தி பல கருத்தரங்களை வெளியாயிருக்கு. என்ன படிக்கலாம், என்ன தொழில் செய்யலாம், எப்படி எப்படி ஒழுங்குகள் இருக்கலாம், படிக்காமே மாநாட்டில் ஒவ்வொரு அரங்குக்கும் எல்லாரும் திருப்தியா பார்க்கக்கூடிய அளவுல மக்கள் எல்லாரும் தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்து வருவது மோகனாக இருந்து மோசஸாக மாறி இப்பொழுது உமராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சகோதரர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஒரு இந்து மதத்திலே பிறந்து சிறுவயதிலே தாய் தந்தரை இழந்ததின் காரணமாக, ஒரு கிறிஸ்தவர் எடுத்து என்னை வளர்த்ததின் காரணமாக நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன். அந்த ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய ரூமுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், இஸ்லாமிய சகோதரர், என்னிடத்தில் அடிக்கடி கூறுவார், நீங்கள் முஸ்லீமாக மாறிவிடுங்கள் என்று. அப்பொழுது என்னுடைய ரூமிலே ஒரு பெரிய இயேசுநாதர் போட்டோ இருக்கும். அப்ப அந்த சகோதரத்தை கேட்பேன், இந்த இவரை என்ன பண்றது அப்படின்னு. அப்ப அந்த சகோதரர் சொல்வாரு, அவர் அப்படியே இருக்கட்டும், நீங்க முஸ்லீமா மாறுங்க அப்படிம்பார். அப்ப நான்